அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா, அவங்க தனிமையில வாடுவாங்களா? நமக்கு யாருமே இல்லையே, நம்ம குடும்பத்திட்ட நம்ம பேச முடியலையே, பிரிஞ்சுட்டோமே அப்படின்ற தனிமை அவங்களுக்கு இருக்குமா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பொதுவா நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள சைலன்ட்டா ஒரு கேள்வி நம்மள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப அவங்க நல்லா இருக்காங்களா? சாந்தி அடைஞ்சுட்டாங்களா? சாந்தி அடைஞ்சிருவாங்களா? ஒருவேளை அவர்கள் சாந்தி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறார்களா? நம்ம வீட்டுக்கெல்லாம் வர முடியாம அவங்க ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்காங்களா? இப்படிலாம் கூட மனசுல தோணும். இப்ப நாம ஏதேனும் அவங்களுக்கு பண்ணலன்னா, சடங்கோ, சம்பிரதாயமோ, அவர்களுக்கு அந்த சாந்தி கிடைக்காது அப்படின்லாம் சொல்லி மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்களாக யூகம் செய்து கொள்கிறீர்கள். இல்லைன்னா தவறான சமூக நம்பிக்கையிலிருந்து இதெல்லாம் எடுக்கிறீங்க. உண்மை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன். சரிங்களா? அதாவது அவர்கள் தனிமையில் இருப்பார்களா அப்படின்னு சொல்லி. நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் இப்போ தன்னை ஒரு உடலாக, மனமாக அவங்க உணர மாட்டாங்க. தன்னை ஒரு மனுஷனை உணர மாட்டாங்க. தன்னை ஒரு ஆவியாக, ஒளி உடலாகத்தான் அவங்க உணர்வாங்க. இந்த ஆவி உலகம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதான் லைட் பாடி, ஸ்பிரிட் டைமென்ஷன் பேர். ஆங்கிலத்தில் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளை மாதிரி அவர்களுக்கு பிரிவு என்பது இருக்காது. நமக்கு பிரிவுங்கிறது ஏன் வருது? ஒன்று, இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். அவரை பற்றி நினச்சி அழுகும்போது அவருடைய உடல் கிடையாது, அல்லது உருவம் கிடையாது, அவங்களுடைய குரலை கேட்க முடியல. இந்த 2 விஷயம் இல்லைங்கிறதுனால தான் மனம் பிரிஞ்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுது. கரெக்டாக? அவங்க உருவம் இல்லை, அல்லது உடல் இல்லை, குரல் இல்லை. இந்த 2 மட்டும்தான் மனதால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவர்கள் இப்போதும் ஒரு ஆத்மாவாகத்தான் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. அப்போது நம்ம கண்களால் அவங்களுடைய உருவத்தை பார்க்க முடியல, உடலை பார்க்க முடியல, குரலை கேட்க முடியல. அப்படிங்கும்போது அவர்களுக்கு நம்மை போல பிரிவுங்கிறது இருக்காது. ஏன்னா இறந்ததற்கு பிறகும் அவர்களால் நம்மை பார்க்க முடியும், கவனிக்க முடியும். இப்போ நாம் பார்க்க முடியலையே, கேட்க முடியலேன்னு தானே ஃபீல் பண்ணுறோம். அவர்களுக்கு அப்படி இருக்காது. நம்மை இப்போவும் ஒரு மின்காந்த உயிர்களாக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீயிங்ஸாக அவங்களால பார்க்க முடியும். சரி, நம்மளை பார்க்குறாங்க, ஆனால் நம்மளை பேச ட்ரை பண்ணுவாங்க. அவர் பேச ட்ரை பண்ணும்போது அது நமக்கு புரியாது. அப்படிங்கும்போது அப்போ ஒரு வாட்டம், ஒரு பிரிவு, ஒரு தனிமை அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா? என்ன யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேன்றாங்கன்னா, அதுலேயும் கொஞ்சம் புரிதல் தேவை. ஒரு ஸ்பிரிட்டை அவங்க நம்மை தொடர்பு கொள்ள முடியவில்லை, நம்மிடம் பேச முடியவில்லை அப்படின்ற ஏக்கமும் இருக்காது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் தூங்குறீங்க நைட்டு. நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல. காலையில் கண் விழித்து பார்க்கும்போது ஓகே வெடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்களோட வேலைகளை பார்க்குறீங்க. தூங்குனதுக்கப்புறம் கண் விழிக்கிறதுக்கு முன்னால் இடைப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதில்ல, இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய நான் அப்படிங்கிற உணர்வு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க இல்லையா? அந்த உடம்பாக, மனமாக. நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய நான் அப்படிங்கிற தன்னுணர்வு உங்கள் ஒளி உடலுக்கு மாறிக்கும். ஆவி உடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அன்புக்குரியவர்கள் எந்த டைமென்ஷனில், பரிணாமத்தில் இருக்காங்களோ அதே பரிணாமத்தில் நீங்களும் இருப்பீர்கள், அதே ஆவியாக. என்ன, அவர்களால் மீண்டும் அந்த உடலுக்கு வர முடியறதில்ல. நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா உங்கள் விதி நிர்ணயம் இன்னும் இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை உங்களுடைய உடலும் மனமும் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கும்போது, உறங்கி கொண்டு இருக்கும்போது உங்கள் தன்னுணர்வு சந்திக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். அப்போது உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆவிக்கு அல்லது ஸ்பிரிட்டுக்கு உங்களை பிரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. ஏன்னா நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு மனுஷனா அவர்களோடு நீங்கள் உரையாட வருகிறீர்கள். பல்வேறு ஆராய்வுகளை செய்கிறீங்க, பல்வேறு பரிணாமங்களை நீங்கள் ஆராயிறீங்க. அதன் பிறகு உங்களுடைய தன்னுணர்வுங்கிறது மீண்டும் உங்கள் உடம்புக்கு திரும்புது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கனவுல வருவாங்க இறந்த அன்புக்குரியவர்கள். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, சரி நான் கிளம்புறேன், எனக்கு இல்லை டைம் ஆச்சு, நீ போ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா, உங்களுக்கு அந்த நான் அப்படிங்கிற தன்னுணர்வு நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உயிரான தன்னுணர்வுக்கு பிரிவுன்றது கிடையாது. உங்கள் மனசுக்கு மட்டும்தான் பிரிவு. அவர்களுக்கும் பிரிவு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ ஒரு பகலில் பேசிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ நைட்டில் அவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த உறவு அப்படிங்கிறது உங்களுக்கும் அவர் கூட மட்டும் முடிஞ்சிடறதில்ல. மற்ற ஆத்மாக்களுடன் அவர்கள் பேச முடியும், அவர்களோட பித்திருக்களோடு அவங்க பேச முடியும். பிரிவுங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி மற்ற தெய்வங்களோடு அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியும், பிற பரிமாண தெய்வங்களோடு அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு ஆவி உடலாக. அப்படிங்கும்போது என்ன அலைவரிசையில் இருக்காங்களோ அதற்கேற்ற தெய்வங்களோடு அவர்கள் நிச்சயமாக தொடர்பில் இருப்பார்கள். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த தனிமைன்றது இந்த லெவலில் இருக்காது. அதே மாதிரி இப்போ உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆவி உடல், ஸ்பிரிட்,
அதிக விழிப்புணர்வில் இருக்குது, அதிக அலைவரிசையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம மனுஷனுக்கு வந்து சாமானிய மனுஷன், சித்தர் அப்படின்னு சொல்கிறோமோ, சித்தருக்கும் சாமானிய மனுஷனுக்கும் அந்த ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவங்க அதிக விழிப்புணர்வில் இருக்கும்போது, அந்த ஆவியானது தன் ஆன்மாவின் தொடர்பை உணர்ந்த நிலையில் இருக்கும். அதற்கும் மேலாக இறைவனின் அம்சம் நான் சொல்லி இறைவனுடைய தொடர்பையும் உணர்ந்த நிலையில் இருக்கும். அப்போது அந்த இடத்துலையும் தனிமைங்கிறது இருக்காது. ஏன்னா நீங்கள் இறைவனோடு ஒருங்கிணைவில் இருக்கிறீர்கள் அப்படின்னா அங்கே தனிமை இருக்காது. இப்போது எல்லா ஆத்மாக்களுக்கும் இதே போன்று தனிமைங்கிறது இருக்காது. அவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன திருத்தம். இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கணும். என்னென்னா அவர்கள் மனிதராக வாழ்ந்தபோது நிறைய அதீத ஆசைகள், விருப்பங்கள், ஈடுபாடுகள், பந்த பாசம் இதுக்குள்ளே சிக்கிக்கொண்டிருந்த மனிதராக நிறைய அவங்களுக்கு வந்து ஏக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதோடு அவங்க இறந்து போகிறாங்கன்னா தற்காலிகமாக அவங்க வந்து என்னென்னா தன்னோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம், ஒரு குழப்பமான நிலையில் இருக்கலாம். அவங்க வந்து தன் மரணத்தையே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கலாம். ஏன் எல்லோரும் என்னோடய ஃபோட்டோ பார்த்து அழுகிறாங்கன்னு சொல்லி இன்னும் முழுமையான விழிப்புணர்வுக்கு திரும்பாத நிலையில் இருக்கலாம். இப்போது தூங்குறவங்க வந்து திடீர்னு சில பேர் பார்த்திங்கன்னா தூக்கத்திலே நடக்கிற வியாதி இருக்கும். அவங்க முழுசாக முழிச்சிருக்கவும் மாட்டாங்க, முழுசாக தூங்கிட்டு இருக்கவும் மாட்டாங்க, நடுவில் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர்களுக்கு அந்த தனிமையில் இருக்கிற மாதிரியான அனுபவங்களை அவங்களுக்கு உருவாக்கிக்குவாங்க. ஆனால் அது அவங்களுடைய உண்மையான நிஜம் கிடையாது. அப்படியே எல்லா ஆத்மாக்களும் ஸ்டக்காகி நிற்க மாட்டாங்க. அது ஒரு தற்காலிகம். ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிற குழந்தை எழுந்திரிச்சதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அழுகும், அதுக்கப்புறம் அது சரியாயிருது இல்லையா? அந்த மாதிரி. அதனால் உங்கள் அன்புக்குரியவர்கள் தனித்து விடப்பட்டிருப்பார்கள், தனிமையில் இருப்பாங்க, நம்மளை பிரிஞ்ச வேதனையில் இருப்பாங்கன்றத நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவர்களுடைய இப்போ தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னே வைங்களேன், அந்த வருத்தத்தை கூட நீங்கள் குணப்படுத்த முடியும். எப்படி ஏதோ ஒரு மணி அடித்து பூஜை பண்ணுறதான்னா பூஜை பண்ணலாம், பரிகாரங்கள் செய்யலாம். ஆனால் உங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் தூய உள்நோக்கத்தையும் கருணையும் நீங்கள் அவங்களுக்கு பிரார்த்தனைகளாக அனுப்ப வேணும். நாங்கள் இன்னும் நினச்சிட்ருக்குறோம், நீ கவலைப்படாத, நீ ஒரு ஆத்மா, அந்த மாதிரியான ஞாபகங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அவர் பேரில் அது பரிகாரமாக இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க நினச்சி பண்ணுற ஒரு பிரார்த்தனையாக இருக்கலாம். அன்போடும் விசுவாசத்தோடும், விசுவாசம்னா என்ன, அவருக்கும் உங்களுக்கும் உண்டான அனுபவங்களில் நிறையா அவர் உங்களுக்கு எதையோ உதவிகள் செஞ்சுருப்பார், அவரால் நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் நினச்சி பார்த்து அந்த நன்றியுணர்வோடு அதை நீங்கள் கடத்தும் போது அது அவர்களுக்கு விழிப்புணர்வை தரும், அவர்கள் சாந்தி அடைவதற்கு அது உதவும். அப்போ ஒரு வேளை வந்து பந்தபாசத்தில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் கூட அவர்களால் இந்த அன்பையும் உங்களுடைய அந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளும் போது தன் விழிப்புணர்வை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கலனா கூட, நீங்கள் அவருக்கு பிரார்த்தனை பண்ணல, சரியாக சடங்கு செய்யலைனாலும் கூட அவர் விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த உதவியை செய்யும். அதனால் உங்கள் கடமை என்ன, உங்களுடைய அன்பை அவருக்கு தெரிவியுங்கள், உங்களுடைய கருணை, விசுவாசம், உங்களுடைய தூய உள்நோக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்க போதும். அதனால் அவர்கள் தனிமையில் இருப்பார்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட மனம் அலைபாய்வதற்கு பதிலாக அவர்கள் உதவி செய்யப்படுகிறார்கள், காக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, அப்படியே அவர்கள் தனிமையில் இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமானது, என்னுடைய அன்பு அதை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நிறைவாருங்க. உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு, நீங்கள் மனுஷனாக விழிச்சிருக்கிற நிலையிலையும் நல்ல ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தீங்கன்னா அந்த ஒளி உடல் கொடுக்கும் சமிஞ்சைகளை, குறிப்புகளை நீங்கள் வழிகாட்டுதலை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க, ஆர்வம் தரக்கூடிய விஷயங்கள் செய்கிறீங்க, உற்சாகமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும், எந்த இடத்தில், எந்த நேரத்தில் சந்திக்கணுங்கிற வழிகாட்டுதல், குறிப்பு இது எல்லாம் அதிகமாக வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் எனக்கு குறிப்பு வேணும், இறந்தவர்களுடைய தொடர்பை பெற வேண்டும்னு நினச்சிட்டு அழுதுட்டுருப்பாங்க. அது வந்து தொடர்பை துண்டிச்சிடும். தொடர்பு வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஓடுமோ, அது மாதிரி நீங்கள் உங்கள் பிடிச்ச விஷயங்களை, உங்களோட திறமையை வெளிப்படுத்துறது எப்படி, உங்களோட திறமையை கண்டுபிடிக்கிறது எப்படி, எனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத நோக்கி உங்களோட வாழ்க்கை நகரும்போது அவர்களுடைய தொடர்பை, வழிகாட்டுதலை எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். அதனால் அவங்க தனிமையில் இருக்கிறத பற்றியெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அவருக்கு அன்பை தாருங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பாருங்க, அது போதுமானது. சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னோடய ஆலோசனைகள் தேவை, அது குறித்து என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நீங்கள் என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இந்த சேனலை நிறைய நாள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள் நிகழ்ந்துட்டுருக்குது. அந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி காரணம். இந்த தெளிவின் வழிக்கு உதவ வேண்டும்னு நான் இதயபூர்வமாக உணர்கிறேன், எனக்குள்ள ஒரு ஆர்வம் வருகிறது அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். சரிங்களா? ஒரு கட்டாயத்தின் பேரிலேயோ இல்லது ஒரு வேறு காரணங்களுக்காகவோ நீங்கள் அனுப்பணுங்கிற, தானமாகவோ அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் அதுதான் அழகு. சரிங்களா? அதனால் மாற்றம் முக்கியம். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.